தர்ஷினி, காசினி, என்ன பேர் உங்களுக்கு? காசினி. ஓகே, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் இலக்கியா ஈவென்ட்ஸ். ஸோ உங்களோட ஒரு மங்களகரமான இந்த நாளில் இங்கே வர முடியாத சில உறவுகளை அனுப்பி விட்டது தங்களோட சார்பில் ஒருக்கா போய் எங்களோட திருமகளை வாழ்த்தி எங்களோட பரிசு பொருட்களை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டது. ஸோ அந்த வகையில் முதலாவது ஒரு தாம்பூல தட்டு உங்களுக்கு இருக்குது, வாங்குங்க. மிகி கொடுங்க. சரி, மைக் தர்றாங்களா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி. உங்களோட பொருளான நேரத்தை நாங்கள் வீணாக்க கூடாது. கூட இருக்கிற உறவுகள் எல்லாம் சந்தோஷமா இந்த எங்களோட திருநிறை செல்வியை வாழ்த்த வந்து நிற்கிறீங்கள். அந்த நேரத்தை நாங்கள் வீணாக்காம நாங்கள் வந்த விஷயத்தையும் சரியா முடிச்சுட்டு போகணும்னு விரும்புகிறோம். சரி, அந்த வகையில் பூமகளின் ராணி இவள் பூப்படைந்த நன்னாள், மூவுலகும் ஏழ்கடலும் பாடுது இவள் பேர், சின்ன தாய்தான் அவள் விழிகளை நீ பாரு, இன்னும் செய்தால் அவள் மொழிகளை நீ கேளு, தேரில் ஒய்யாரமா தேவி வந்தாளமா தேனில் ஸ்வரம் குலைத்து பாடடியமா என்று சொல்லி இந்த உறவுகள் நண்பர்கள் என புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் தாயகத்தில் இருந்தும் கூடி இந்த வேளையிலே உங்களுடைய ஒரு மகள் என்று சமைந்த இந்த நாளை வெகு விமர்சையாக உறவுகளோடு மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இலக்கியா ஈவென்ட்ஸாக நாங்களும் இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். இந்த திருநிறை செல்விக்கு சில அன்பு பரிசுகள். சரி காசினி, இப்ப நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்தாங்க. அந்த தாம்பூல தட்டு, தாம்பூல தட்டு தெரியுமா உங்களுக்கு? தாம்பூல தட்டு தெரியாதா? அதை எடுங்க. ஹலோ, ரைட். இதுதான் தாம்பூல தட்டு. தாம்பூலம் என்று சொன்னா வெற்றிலை. தாம்பூலத்தோடு சேர்ந்து அதுல வந்து உங்களுக்கு ஒரு கந்திருஷ்டி கணபதி அப்படி வெள்ள பூவுகளுக்கு நடுவில் இருக்கிறார். அவரை சுத்தி நிறைய 5000 ரூபாய் பணத்தாள்கள் இருக்கு. அதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் தான் எங்கள்கிட்ட தந்து விட்டது. நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, இதை தந்து விட்டால் யாரா இருக்கும் எங்களுக்கு சொல்ல வேணும். எங்க இருக்கிறா? லண்டன்லயா? இல்ல, அவ இல்ல, அவ இல்ல. எங்கள்ட்ட சொல்லிவிட்டவங்க காசினி, எங்களை சொல்லிவிட்டவங்க இந்த அன்பு பரிசை தந்து விட்டால் சொல்லிவிட்டது. நீங்கள் எப்பவுமே மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்கட்டும். தாங்கள் எப்பவுமே உங்களோட கூட இருக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்களும் உங்களோட எப்பவுமே இருக்கிறோம். அந்த வகையில இந்த ஒரு மங்களமான நாள் இது உங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் மகிழ்வான நாள். இந்த நாள்ல நாங்கள் உங்களை வாழ்த்துறோம்னு சொல்லிருக்கோம். மாமாவா? மாமா. என்ன மாமா? மாமாக்கு என்ன பேரு? மாமா என்ன பேரு? ராகுல். ராகுல். நல்லா தள்ளி வாங்க. என்ன பேர்? ராகுல்னா? இல்ல இல்ல, ராகுல் எங்க இருக்கிற? கனடா. கனடாவா? இல்ல, வேற. சரி, கனடா. வேற வேற எந்த நாட்டில் எல்லாம் இருக்கிற மாமா அத்தையாக்கள்? சரி, இந்த தாம்பூல தட்டு வைங்களேன். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை வாங்குவோம். அதை வைங்க. சரி, அந்த தாம்பூல தட்டு ஓகே, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த பணம் பரிசு கிடைச்ச சந்தோஷமா இருக்கா? சரி, அடுத்த இன்னொரு கிஃப்ட் அதுக்கும் உங்களுக்கு தான். எடுத்து பாருங்க என்னன்னு. ஓகே, என்ன இருக்கு? Dress. உடுப்பு. சரி, இந்த உடுப்பு என்னன்னு சொல்லி நீங்க சொல்லணும். பாத்து என்ன? முன்னாடி ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. அதுல என்ன இருக்கு? ஹாஃப் சாரி. தூரன்னு சொல்றாங்க. ஹாஃப் சாரி. ஹாஃப் சாரி. ஹாஃப் சாரியா? கன்ஃபார்மா ஹாஃப் சாரியா? நினைக்கிறேனா? அப்படியே நினைக்கிறீங்க? சரி, எடுத்து பாருங்க வெளியில. ஹாஃப் சாரியா? அது என்ன கைக்கு இருக்கீங்க? உங்களோட அந்த விளக்கு இடக்கைக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? என்ன இடக்கைக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல தானே? சரி, அப்ப வடிவா பிடிச்சிடுங்க. நகம் கலந்து மட்டும் பயப்படுறீங்களோ? எவ்வளவு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. வெளியே இருக்குதா? வெளியே இருக்குதா? எடுங்க, வெளியே எடுங்க. சரி சரி, ரைட். எடுத்து
ஏ சூப்பர். திருப்பங்களை பார்ப்போம், நாங்களும் பார்க்க. அடுத்த பக்கம் மாமா. ரைட். சரி, அப்படி பிடிச்சிருக்கோங்க. அது அது சோல். ஓகே, இந்த கலர் இந்த ட்ரெஸ் கூட பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தந்துருக்காங்க. அந்த தந்தவங்க யாருன்னு சொல்லல நீங்க. இப்ப கலர் போடுறாங்கன்னு சொன்னா, நாங்க கொடுத்துருக்கிற பேரை கடைசி வரைக்கும் காசு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு ஒரு குழு தரவா? கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு தரவா? இது தந்து விட்டது உங்களுக்கு ஒரு அத்தை மாமா உறவு. சரி, சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்கலாம். சுமியாக்கா எங்க இருக்கா? சொல்லிட்டேன் நான். இல்ல சுமியத்தை எங்க இருக்கா? லண்டன்ல. இல்ல, லண்டன்ல இல்ல. கனடாவிலே இல்ல. லண்டன், கனடா, ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, சுவிஸ் இல்ல. ஆஸ்திரேலியா இல்ல. ஸ்ரீலங்கா இல்ல. இந்தியா இல்ல. சரி, நீங்க வேற யாரையாவது கேளுங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது கேளுங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மாட்ட கேளுங்க. மஞ்சு. மஞ்சு யாரு? மஞ்சு யாரு உங்களுக்கு? மஞ்சு பெரிய இல்ல, அத்தை மாமா சொன்னாங்க. அத்தை மாமான்னு நான் சொல்லிட்டேன். சோ அதனால நீ வெளியே போகவே இல்லை. யாரு? ஒரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு தானே ஹாசினி? இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கிற நடக்க இருக்கு. இந்த ஒவ்வொரு இதோட உங்களுக்கு சின்ன ஒரு கொண்டாட்டம். ஆனா உங்க பெற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய மனநிறைவான ஒரு சம்பவம். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக நடக்க வேணும். அந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்களும் உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய அன்பு பரிசுகளோட நாங்களும் நேரடியா வந்து உங்களுக்கு வாழ்த்த வேணும் அப்படின்னு விரும்புகிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. யாரா இருக்கலாம்? எந்த நாடு சொல்லுவா? இப்ப நிறைய நாடு தான் சொல்லிட்டேன். யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லா நாடுமே நான் சொல்லிட்டேன். புலம்பெயர் இருக்கிற எல்லா நாடும் சொல்லிட்டேன். ஒரு சில நாடுகள் தான் தவறு இருக்கு. சரி, டென்மார்க். டென்மார்க் யார் டென்மார்க்ல? டென்மார்க். ஓகே. முரளி மாமா. முரளி மாமா. அத்தைக்கு என்ன பேர்? விஜயா அத்தையா? சரி, யாழவர் யார்? யாழவர் யாரு? யாரா இது? யாழவர் எனக்கே தெரியாத காசு யோசிக்கிறா. தெரியாது, சின்னதுலயே தூரதேசம் போயிட்டா, அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனா முரளி மாமா தான் தெரியுமா? சரி, அந்த சாக்லேட் பாஸ்கெட் வாங்க, அது உங்களுக்கு தான். இதுமா? அது உங்களுக்கு தான். சாக்லேட் ஓகே, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சரி, இந்த கிஃப்ட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமா. இப்போ முரளி மாமா அத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? Thank you. Thank you. Thank you. காசு ஒரு காசு அதுவும் முரளி மாமா எல்லாமே அவர் தான். இதுல இருக்கிற 1 லட்சம் ரூபாய் காசு, அந்த தாம்பூலம் தட்டு, அதே போல இந்த உடுப்பு, இந்த சாக்லேட் பாஸ்கெட் எல்லாமே அவங்க தான் அனுப்பி விடுவாங்க. சரியா? எங்களையும் அவங்க தான் அனுப்பி விட்டது. போய் இவங்களோட சந்திச்சு சந்தோஷமா அங்க நிறைய பேர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை கூப்பிடுவோமா? அம்மா அப்பா தயவு செய்து வாங்க, நான் இங்க சிக்கி தவிக்கிறேன், என்ன காப்பாத்துங்க. ஓகே, நடுவில் வாங்க. நீங்க அம்மாக்கு அப்பாங்க, நீங்க அம்மாக்கு அப்பாங்க நடுவில் வாங்க. மிக்கி நீங்க பின்னுக்கு நிலுக்கு. ஓகே, ரைட். அப்பா அம்மா மகள்
உங்களோட உறவு முரளி, அவர் பயங்கர விசையா. சோ இந்த இருவரும் சேர்ந்துதான் இந்த பரிசை உங்க மகளுக்கு அனுப்பி விடுறது. அதுல இருந்த வாழ்த்து கவிதை இருந்து வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் அவங்க தான் சொல்லி விடுவாங்க. சந்தோஷம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்றீங்களா இந்த பரிசு? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா அப்பா நாங்க எதிர்பார்க்கல இப்படி ஒரு அதான் சர்ப்ரைஸ், இப்படி ஒன்று நடக்க எதிர்பார்க்கல. என்ன தூர தேசத்துல இருக்கிறது இயந்திரமயமான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரை யார் எப்போ சந்திப்பு கொண்டு தெரியாது. தாயகத்துக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சந்தர்ப்பமும் அமையாது. அப்படி அமைஞ்சாலும் வர்றதுக்குரிய எல்லா சூழ்நிலைகளும் ஒன்றா இருக்காது. அப்படி இருந்தால் கூட இப்படி ஒரு திருவிழா நடக்காது. ஆனா ஒரு திருவிழா நடக்குது, இவ்வளவு பேருக்கு நிக்கிற இடத்துல நாங்கள் தான் இல்லை. நாங்கள் எல்லாத்திலும் எங்களுடைய இந்த குல மக்களுக்கு எங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்பி எங்களை அனுப்பி விடுறது. சரியா? சரி, நாங்களும் உங்களோட மகளுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்று நலமோடு சீர்மதி புவிதரில் சிறப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லி இலக்கியா இவர் சார்பில் நாங்களும் வாழ்த்துறோம். சரி, சந்தோஷமா? சரி, இந்த நேரத்துல இவ்வளவு நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி தந்து இந்த போட்டோவுக்கு நிக்கிற உறவுகள் எல்லாருக்கும் நன்றி. டிஜே மது ஸ்டார்ட் தி மியூசிக்.